உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அன்பரசியையும் உங்க பையனையும் நான் ஆசீர்வாதம் பண்ணது யதார்த்தமா நடந்ததில்ல. ஆமா, இது இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு. சொல்லப்போனா இப்போ இங்க நடந்த விஷயம் நானோ இல்ல நீங்களோ நினைச்சு நடந்ததில்ல. ஜானகி அம்மா சொன்ன மாதிரி இது அந்த பிரபஞ்சத்தை படைச்சி ஆள்ற அந்த கடவுளோட செயல். ஆமா, பண்ற தப்பு எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு கடவுள் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கீங்க. மங்கா, இப்பதான் சிவகாமிய சொன்னேன், திரும்பவும் நீ ஆரம்பிக்காத. ஆமா, அமைதியாயிரு. அனன்யா, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆசீர்வாதம் வாங்கிக்க. அனன்யா, எப்ப பார்த்தாலும் இவளால ஏதாவது பிரச்சனை தான். இவளை வச்சுக்கிட்டு ஒரு நாள் கூட எங்களால நிம்மதியா இருக்க முடியல. சாமிஜி, இங்க நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல ஜானகி அம்மா, இந்த பக்கமா ஒரு கோவிலுக்கு வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் சாமிஜி, இது வரைக்கும் என் மூத்த மருமகளை பத்தியும் எந்த தகவலும் தெரியல. இந்த கிழவிக்கு எப்பவும் அவங்கள பத்தி தான் நினப்பு. இந்த சாமியார் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. இரு, இப்ப என்ன, விடு, நான் பாத்துக்கிறேன். எப்படிமா? பத்மா, உங்க மருமக மனசு சங்கடப்பட்டு போறல்ல, வாங்க போய் சமாதானப்படுவோம். சரி, வாங்க வாங்க. அம்மோ, நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்கிறேன். ஆனால் நீ அதை கேட்டு அதிர்ச்சி ஆகக்கூடாது. என்னங்க? என்னன்னு சொல்லுங்க. அன்பரசி என் பொண்ணுங்கிற விஷயத்த நீ வாங்கின சத்தியத்துக்காக நான் வேணும்னா அதை எல்லார்கிட்டையும் மறைச்சு உள்ளுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனா ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.